அதாவது ஆணவம் என்கின்ற ஒரு கட்டிலே உயிர் கட்டுண்டு இருக்கிறது. இந்த நிலைக்கு கேவல நிலை என்று பார்த்தோம். அப்படி கேவல நிலையில் இருந்த உயிர்களுக்கு கருணையே வடிவாகி இறைவன் சகல நிலையிலே மேலும் 2 காப்பினை இடுகிறான். அந்த கட்டு எதற்காக இடுகிறான் என்று பார்த்தோமானால், இப்போ பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். நம்ம நினைக்கலாம், என்னங்க இது ஏற்கனவே நாங்கள் ஒரு ஆணவ கட்டில் இருக்கிறாங்க, எதுக்கு இறைவன் மேலும் கண்மம் மாயை என்ற ஒரு கட்டு இருக்கிறான்னு சொன்னால், ஆணவம் என்பது ஒரு அழுக்கு, அது இருள். அந்த இருளிலே ஒளி வந்தால்தான் உயிர் சிற்ற அறிவு விளங்க வேண்டும் என்பதற்காக ஆணவ இருளை நீக்க வேண்டிய நினைத்த இறைவன் உயிர்களுக்கு கண்மம் மாயை என்கின்ற சிறு விளக்கினை வைக்கின்றான். அந்த விளக்கு தான் எதுன்னு பார்த்தோம் சொன்னா, கண்மம் மாயை. அப்போ உயிர் அறிவு சற்று விளங்கி வருது. அது ரொம்ப இருட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஃபோன் டார்ச்சு கொடுத்தா எப்படி கொஞ்சோண்டு அந்த லைட்டாக அவன் எங்கே இருக்கிறனாச்சும் அவனுக்கு லைட்டாக புலப்படுமோ, அதுபோல் ஆணவ இருளில் இருந்த ஆன்மாக்களுக்கு, கேவல நிலையில் இருந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் கண்மம் மாயை என்று தனுகரண பவனங்களை ஆகிய கருவிகரணங்களை கொடுத்து சகல நிலையிலே உள்ள செய்கிறான். எதற்காக? உயிர் தன்னை அறிந்து கொள்வதற்கு. முதல்ல தான் யார் என்று நினைத்தால் தானே நம் தலைவன் யார் என்று நம்ம பிறவி எடுத்துக்கிற நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல தன்னைத்தான் தெரிய சுவாமி நம்மளுக்கு விடுகிறான். அப்போ ஏன் அந்த கட்டை போடுகிறான் என்று சொன்னால், ஆணவம், நல்ல இந்த விளக்கத்தை புரிஞ்சிங்க. ஆணவம் என்பது ஒரு அழுக்கு. ஒரு அழுக்கை நீக்குவதற்கு ஒரு அழுக்கால் தாங்க முடியும். இது நல்ல ஒரு விளக்கம் பாருங்க. இப்போது நம்ம ஒரு வேஷ்டி கரை இருக்குது, ஒரு வேஷ்டி இருக்குதுங்க. ஒரு வேஷ்டியில் ஒரு கரை பட்டுறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு குழம்போ ஏதோ ஊற்றிக்கிடுச்சு. அதை நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ அதில் ஒரு அழுக்கு பட்டுருச்சுன்னா அதை என்ன செய்கிறோம்? இப்போ அந்த கரையை இன்னொரு கரையை தானே வைத்து நீக்கிறோம். அப்போ உடனே என்ன பண்ணுறோம்? ஒரு சோப்பு என்றதை போட்டு, ஒரு கரை பட்டுருக்குது, ஆல்ரெடி ஒரு குழம்புன்ற ஒரு கரை பட்டுருக்குது, அந்த கரையை நீக்குவதற்கு நம்ம சோப்புன்னு ஒன்றை போட்டு தேய்க்கிறோம். சோப்புன்றதும் ஒரு அழுக்கு தான். அந்த அழுக்கு இந்த அழுக்கை நீக்குவது போலே ஆணவ மலம் என்கின்ற அழுக்கை நீக்குவதற்கு கண்மம் மாயை என்கின்ற ஒரு அழுக்கினை சுவாமி வைக்கின்றார், அதை கூட்டி வைக்கின்றார். அதுலேயும் அவனோட கருணை தானே. இப்போ மாயை இல்லைன்னா சுவாமியோட வழிபாடு செய்ய முடியும்? இப்போ நம்ம கண்ணால் காண்பது அனைத்தும் மாயை தான். சுட்டி அறியப்படக்கூடிய அனைத்தும் தோண்டி நின்று அறிய, இப்போ உள்பொருள் தானே சைவ சித்தாந்தம் சொல்லுது பாருங்க. இப்போ நம்ம சுட்டி அறியப்படுறோம், கையால் காட்டி அது இது அப்படின்னு கையில் காட்டி அவன் இவன், அது அவள் அவன் அவள் இது என்ற மூவினைமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துள்ளதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர் என்று அற்புதமாக சிவஞான போதத்திலே முதல் சூத்திரத்தை வைக்கின்றார் மெய்கண்ட தேவர். அப்போ சுட்டி அறியப்படுவது அவன் அவள் என்று, அது என்று இருக்கக்கூடியது அனைத்தும் உள்பொருள். அப்போ மாயை ஆகிய காரியத்தில்னா அனைத்தும் தோன்றுகிறது. இந்த மாயையை வைத்து தான் இறைவன், அதான் மூலக்கண்மம், மூலப்பொருள் பேர். அப்போ மூலமாக அதாவது தான் சுவாமி என்ன செய்கிறார் பாருங்க, இதுபட்ட இதில் அனைத்தையும் உண்டாக்கிற உலகம் தனு கரண புவனத்தெல்லாம் அதெல்லாம் அவனை படைத்து தருகின்ற. அப்போ அந்த ஆணவத்தை நீக்குவதற்காகத்தான் இறைவன் மேலும் இந்த 2 கட்டுகளை உயிருக்கு இணைக்கின்றான். அப்போ இந்த 2 நிலை இறைவன் நம்மளுக்கு செய்யக்கூடிய பெரும் கருணை. ஆனால் நம்ம இந்த கட்டு எதற்காக மாயையெல்லாம் வந்ததுன்னா, இதை வைத்து ஆணவத்தை குறித்து கொள்ள வேண்டியதுதான் தவிர, நாம் அதில் இருக்கும்போது தான் இன்னும் ஆணவம் நம்மளுக்கு அதிகமாக போயிடுது. அப்போ தான் நம்ம என்ன ரொம்ப ஆணவமாக புக்கு, இப்போ ஒரு திருவாசக தேவாரம் படித்தா ஆணவம் நீங்கணும் தான். நம்ம எது இந்த நூல்கள்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? நூல்கள் படிப்பதற்கான காரணம் கற்றதனால் ஆய பயனென்கோள் வாளறிவன் நற்றால் தொழாரு. நூல் படிப்பதற்கான காரணம் நம்மளுக்கு உள்ளிருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்ள வேண்டியதுக்கான தவிர, மேலும் நான் பல நூல்களை கற்றேன் என்ற ஆணவ மலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல. ஆனால் பல நூல்களை படிக்கக்கூடிய நம்ம என்ன செய்கிறோம்? நான் இந்த நூலை படித்தேங்க, திருவாசகம் ஃபுல்லாக படிச்சிட்டேன், நான் நல்லா பாடுவேன், சைவ சித்தாந்தம் தெரியும், திருவள்ளுவர் பெயர் தெரியும், உண்மை விளக்கம் தெரியும்னு மேலும் பல ஆணவத்தை வளர்த்து கொள்கின்றோம். நல்லா அடியார்களே, நல்லா சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நூல்கள்லாம் நம்மளுக்கு பயன் என்னென்னா, இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்குவதற்காக ஒழிய, அத்தோடு இந்த நூல்கள் பயன் முடிஞ்சு போச்சு. தத்துவங்கள் கடப்பதற்கு தானே ஒழிய, தத்துவங்களை மனப்பாடம் செய்து நான் புரிந்தவன் என்று தெரிவதற்காக நூல்கள் இல்லை. நான் மனப்பாடமாக உண்மை விளக்க சொல்கிறேங்க, நான் மனக்காலமாக சிவஞான போதம் சொல்கிறேன், திருவாசகம் முழுமையாக மனப்பாடமாக பாடுறேன், எந்த பயன் இருக்குது? அந்த நூலெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை உணர்ந்து ஓதி புரிந்து தெரிந்தது தான்.
கேட்டு அதில் தெளிந்து அதை கேட்டு அதை சிந்தனை செய்து தெளிந்து நிட்டை கூடுதல் வேண்டும். இதுதானே ஞானம் வருவதற்கான பெரிய வழி. கேட்டல் மாத்திரம் இருக்கக்கூடாது. இப்போ அடியார்கள் இதெல்லாம் கேட்கிறீங்க என்று சொன்னால் இது இறைவன் திருவள்ளுவர் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ சைவ சித்தாந்த கருத்தை சிந்திக்க நம்ம திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அற்புதமான இன்றைக்கி ஒரு நல்ல நாள் இல்லையே. அப்போ சிந்திக்கணும் நீங்கள். அப்போ கட்டுண்டு நம்ம இருக்கிறோம், அப்போ நம்ம பிறவி எடுத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு அடியார்கள் புரிஞ்சிக்கணும். அப்போ நம்ம பிறவி எடுத்ததுக்கான காரணம் இறைவனை சென்று அடைவதனை ஒழிய வேறு ஒரு காரணம். அப்போ ஆணவம் என்பது எது? அப்போ உயிரை மறைக்கக்கூடியது ஆணவம். அதை நீங்கள் வேண்டும் தான் நூலெலாம் படிக்கும். இந்த நூலை படிச்சுட்டு அந்த நூலை படித்தவன்னு சொன்னால் அப்போ எப்படி ஆணவம் நீங்குச்சுன்னா? அப்போ நூலோட வேலைலாம் எது? அதை புரிந்த மட்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சு.